கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் பண்ண போறேன். ரீசெண்ட் டைம்ல நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வந்து ஸ்டோரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் வந்து ஆன்சர் பண்றேன். கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் உங்க எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்யூ. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பதிலாக வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது, உங்களோட கண்டென்ட் நல்லா இருக்கு, லவ் யூ ஸோ மச் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ பேக். ஆனால் நான் வந்து சொல்லிட்டோம், எல்லாருமே கொஸ்டின்ஸ் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒருத்தர் ஒரு கொஸ்டின் தான் கேட்பீங்க. நான் யூடியூப்ல வந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்னுத்திலேயே எல்லாத்தையும் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒருத்தருமே வந்து 5-6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ போயிட்டே இருக்கு லைனு. நான் இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஆன்சர் பண்றேன், ஓகேவா? சப்போஸ் உங்க கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஐம் வெரி சாரி, நான் ஏதாவது ஒரு வீடியோல ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் சேனல் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலா நான் வந்து யூடியூப் வீடியோஸே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த டிராவல் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். டிராவல் வீடியோஸ், அதுக்கப்புறம் பியூட்டி வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் மிரருக்கு பதிலாக ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணேன், ஓகேவா? கேமரா ரெக்கார்ட் எதுவுமே யோசிக்கல. நான் வந்து சேனல் ஆரம்பிக்க போறேன், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அதை பார்க்க போறாங்க, அப்படிலாம் எனக்கு மைண்ட்ல எதுவுமே இல்லை. நான் பாட்டு இப்பவும் சொல்றேன், எனக்கு ஐடியாவே இல்லை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு. சும்மா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு நான் அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட், வாட் பிளான் டு யூ ஹேவ் ஃபார் 2022? பிளான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பெருசா இல்லை. இருக்கிற ஒர்க்கை நம்ம வந்து 100% கொடுத்து ஃபோக்கஸோட வந்து செய்யணும் தான். பிடிஎஸ் ஆர்மியான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, பிடிஎஸ் ஆர்மி. உங்க மேக்கப் ஐட்டம்ஸ்ல எந்த பிராண்ட் பிடிக்கும்? எனக்கு பிராண்ட் எல்லாம் ரொம்ப கான்ஷியஸ் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதுன்னா அது எந்த பிராண்டாக இருந்தாலும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது ஹை எண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால பிராண்ட் பர்டிகுலராக இதான் எனக்கு பிடிக்கும், அதான் பிடிக்கும் இல்லை. ப்ராடக்ட் தான், ஏன்னா எல்லா பிராண்ட்லையும் நல்ல ப்ராடக்ட்டும் இருக்கும், கெட்ட ப்ராடக்ட்டும் இருக்கும். ஸோ நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்மளுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதுதான். பிராண்ட் வைஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் யூஜி டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது வந்து பேச்சுலர் ஆஃப் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், அதை நான் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் டு பி கான்ஃபிடென்ட். ஸோ எப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்னா, நீங்கள் எதை பற்றி பயப்படாமல் இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், ஓகேவா? ஃபியர்லெஸ்ஸாக இருந்தால் தான் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். ஃபியரோட கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. ஸோ பயம் என்ன, இதுக்கு ரூட் காஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த விஷயம் பண்ணால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ நம்மள மாதிரியே நம்ம டவுட் இருக்கும், செல்ஃப் டவுட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கரெக்டான விஷயம் பண்ணீங்கன்னா யாருக்குமே பயப்படாமல் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர் டங் என்னன்னு கேட்டிருக்காங்க, மராட்டி. நெக்ஸ்ட் உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிடிக்கும், காமர்ஸ் பிடிக்கும். அண்ட் மார்னிங் பர்சனா ஈவினிங் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. நான் மார்னிங் பர்சன். காலையில் நான் சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு. ஸோ அதனால மார்னிங் பர்சன் தான். அண்ட் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மார்னிங். அதே ஈவினிங்னா அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ மார்னிங் பர்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு டு டீல் வித் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. என்னோட சேனலில் மேக்ஸிமம் ஹேட்ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வராது. ரொம்ப தேங்க்யூ, அதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப மினிமலாக தான் வரும். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் கற்றுக்கிற மாதிரி இல்லை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுவேன். இல்லைனா நான் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிவிடுவேன், டெலிட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எதுவுமே. ஆர் யூ வெஜிடேரியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஐம் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். அக்கா மேக் பிராங்க் வீடியோஸ். பிராங்க் வீடியோஸா? எனக்கு ஆக்சுவலாக பார்க்கவே பிடிக்காது எனக்கு பிராங்க் வீடியோஸ், ஓகேவா? ஸோ ஒருத்தரை அழைய வச்சு இமோஷ்னலாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அது சிரிக்கிறதுல ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நான் பிராங்க் வீடியோஸே பார்க்க மாட்டேன். ஏதாவது ஃபன்னியாக காமெடியாக இருக்கிற பிராங்க் வீடியோஸ்னால் கூட பரவாயில்ல. சில பேர் வந்து ரொம்பவே அழ வச்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த பிராங்க் வீடியோஸ் வந்தாலே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன், நான் பார்க்க மாட்டேன் பிராங்க் வீடியோஸ். நெக்ஸ்ட் வந்து எப்படி நீங்கள் ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் போதும். நான் தான் என்னோட வீடியோஸ்லேயே காமிக்கிறேன், அதான் பேசிக்காக நான் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது, அது மட்டும் தான். சிம்பிளாக சொல்லணுன்னா நான் வந்து டர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுவேன். அது நல்லா ஜென்டலாக மைல்டான கிளென்சர். டோனருக்கு நான் வந்து குட் வைப்ஸோட இந்த ரோஸ் க்ளோ டோனர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ப்ளஸ் நல்லா ஒரு க்ளோ இருக்கும் ஃபேஸில் இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கும் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன் நியூட்ரிடோ மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகிடும் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம். சன்ஸ்க்ரீனுக்கு நான் வந்து குட் வைப்ஸோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒன்றா என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவேன், ஏன்னா நான் வீட்டில் தான் இருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமே ஸ்கின் நல்லா இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாக நல்லா சப்ளை ஆகிடும். சன்ஸ்க்ரீன் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் வந்து வேர் பண்ணுவேன். இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து பண்ணுவேன் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. வாட் யூ டெல் டு யுவர் ஹேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேட்டர்ஸ் முதல்ல லவ் அண்ட் ஹேட் ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், ஓகேவா? ஸோ அது வந்து இது மாதிரி யாரும் தெரியாதவங்க என்ன தெரியாதவங்க வந்து வீடியோ பார்த்து அனுப்புறதுனால அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வேர்ட்லாம் கொடுக்க வேணாம். வி வில் கால் தெம் டிஸ்லைக்கர்ஸ். டிஸ்லைக்கர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா,
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஹூ இஸ் அ ஃபேவரட் யூடியூபர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்தீப் மகேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருப்பாங்க, பெஸ்ட் யூடியூபர். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் வந்து பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும் அவங்க வீடியோஸ்லாம், அதெல்லாம் பார்ப்பேன் நான். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மினி ஐகான் ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் vlogs அதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப பழைய யூடியூபர். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலை ஒரு ஜென்யூனாக வந்து காமிப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது அண்ட் பியூட்டியில் வந்து எனக்கு சோஷியல் பியூட்டி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரியலாக ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் அவங்களோட வீடியோஸ், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட்டான யூடியூபர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் யுவர் க்ரஷ் கேட்டிருக்காங்க. க்ரஷ் எல்லாம் ஆக்சுவலாக எனக்கு யாருமே கிடையாது ரியல் லைஃப்பில். ஆனால் செலிபிரிட்டி க்ரஷ் இருக்குது. ஹர்ஷித் சோப்ரான்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் ஆக்டர் இருப்பாங்க ஹிந்தியில், ஓகேவா, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் டே ட்ரீமரோட ஹீரோ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேனியா மேன், அவர் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பங்க் கிளாஸஸ் அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பங்க்லாம் பண்ண மாட்டேன். என்னோட ஸ்டடி டிப்ஸ்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன், இன்னொரு சேனலில் ஸ்டடி டிப்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் மேம் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் நான் அப்சர்வ் பண்ணுவேன், வீட்டில் போய் படிக்கிற டைப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் நான் பங்க் அடிச்சிட்டேன்னா ஒன்றும் இருக்காதுல்ல. ஸோ அதனால் நான் பங்க்லாம் அடிக்க மாட்டேன். காப்பி அடிப்பீங்களா கேட்டால் இல்லை, காப்பி அடிக்க மாட்டேன். எனக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்து அது ஒன்று இருக்கும், 0 எடுத்தாலும் எடுக்கணும், ஆனால் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு இருக்கும், அதனால் நான் காப்பி அடிக்க மாட்டேன். நெக்ஸ்ட், ஹவு டு டீல் வித் டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், தெரபிஸ்ட் போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிப்ரெஷன் இருக்கும்போது ரொம்ப இருட்டாக இருக்கிற இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ மியூசிக் கேன் ஹெல்ப். நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு சப்போஸ் வந்து மியூசிக் கேட்கணுன்னா வெறுமே ஹாப்பியாக இருக்கிற சாங்ஸ் மட்டும் வந்து கேளுங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் உங்கள் லைஃப்பில் எது ரொம்ப ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கோ அதை திருப்பி நீங்கள் நினச்சி பாருங்கள். அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அதோட வந்து டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸோ ஒரு ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு முடியலையோ இல்லையோ, ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ யாராவது யார் கூடயாச்சும் இருங்க, தனியாக இருக்காதீங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் யூடியூபர் யூ ஹேட் த மோஸ்ட். எனக்கு யாருமே ஹேட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னா பார்க்க மாட்டேன் வீடியோஸ், அவ்வளோதான். இப்போ எங்கே இருக்கீங்க அக்கா? இப்போ நான் வந்து ஸ்டூடியோவில் இருக்கேன். ஃபேவரட் கொரியன் ட்ராமா எனக்கு வந்து ட்ரூ பியூட்டி பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அதை விட எனக்கு வந்து இந்த கிராஷ் லேண்டிங் ஆன் யூ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதான். அப்புறம் ஆர் யூ வேக்சினேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், டபுள் வேக்சினேட்டட். ஹவு டு ஓவர் கம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க கான்ஃபிடன்ஸ் தான் அது ஓவர் கம் பண்ணும். நீங்கள் என்னதான் இருந்தாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இது சப்போஸ் நீங்கள் எதுக்கு எய்ம் பண்ணுறீங்க அது கிடைக்கலனாலும் அதோட பெருசாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் நல்லா உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து ஃபுல் எஃபர்ட்டோட வந்து பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படி நீங்கள் கேட்டோன்னே நான் சொல்லுவேன் நான் ஃபோன் நம்பரை. வென் ஆர் யூ கெட்டிங் மேரிட்? கல்யாணம் ஆகும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேங்க, ஓகேவா. வாட்ஸ் யூ கோல் இன் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே வந்து ஹாப்பியாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, டூ யூடியூபர்ஸ் ஏர்ன் இன் லேக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதில் ஒரு ரேஞ்ச் இருக்குது, ஓகேவா. இப்போ ரொம்ப பிகினராக இருக்கவங்களால வந்து லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியாது. இதே வந்து கொஞ்சம் வெல் நோனாக இருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும், லேக்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். வாட்ஸ் யூர் யூடியூப் இன்கம்னா இட் டிபெண்ட்ஸ். ஒரு மாதம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு மாதம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் யார் எந்த யூடியூபரும் உங்களுக்கு வந்து யூடியூப் இன்கம் சொல்ல மாட்டேன்றாங்க, ஓகேவா. ஏன்னா வந்து ஆட் வேல்யூ பொறுத்து இருக்குது, அதுக்கப்புறம் வியூஸ் பொறுத்து இருக்குது, எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், இப்போ யூஎஸ்லேருந்து பார்க்குறீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும், ஸ்ரீலங்கானா ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிளேஸ்க்கு ஒரு மாதிரி இன்கம் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ யூடியூபர் வந்து ஸ்டாண்டர்டாக இதுதான் நான் சம்பாதிக்கிறேன் மாதம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அதுதான் வந்து ஒரு ஒரிஜினலான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பற்றி, இந்த ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங் பற்றி எல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில். அண்ட் இது பற்றி என்னோட செகண்ட் சேனலில் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ கற்றுக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி வீடியோஸ் வந்து என்னோட செகண்ட் சேனலில் வரும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்கூல்லேருந்து சொல்லி கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ அது யாருமே சொல்கிறது இல்லாதனால தான் நான் வந்து இதை பற்றி நான் என்னெல்லாம் கற்றுக்கிறனோ அதெல்லாம் வந்து என் செகண்ட் சேனலில் வீடியோவில் போடலான்னு இருக்கேன். இது பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் படிக்கல, எதுவும் எக்ஸாமினேஷனுக்கோ கோர்ஸ்க்காக படிக்கல. எனக்கு கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது மாதிரி விஷயம் வந்து எல்லாருமே கற்றுக்க வேண்டியது. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் Q&Aல பார்ப்போம். ஏன்னா என்னோட பேட்டரி ஆஃப் ஆக போகுது. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஓகே வேணும் பார்ப்போம். பாய், டேக் கேர், ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.